நாங்க எப்பவுமே புதுசு புதுசா ட்ரை பண்ணுவோங்க. ஆனா சைனா வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட்டா பார்த்ததே இதுதான். ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி. பட் அப்பலாம் எனக்கு இந்த ஸ்மெல் எதுவுமே பிடிக்காது. இது அழகா அவிச்சு சாப்பிடுற தோசை. அதாவது பாருங்களேன், கொஞ்சம் அரிசி மாவும், மைதா மாவும் இது பண்ணி தான் போடுறாங்க. இல்ல அப்படியே லைட்டா மீட்டு, வேணுனா எக்கு ஆட் பண்றாங்க. மின்ஸ்டு மீட்டு. அது கூடயே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாம இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படியே வந்து பாருங்க ஆல்ரெடி 3 வந்து குக் ஆயிட்டுருக்குது. அப்படியே வந்து ஆவியில வெந்துட்டுருக்குது. அது கூடயே வந்து இதையும் ஆட் பண்றாங்க. ஸோ இது ஒண்ணொண்ணா அவிஞ்சு வர 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 ஆட்கள் கேட்க கேட்க அப்படியே மாத்தி குடுக்குறாங்க. இது பார்த்தீங்களா? குக் ஆயிட்டு வந்துருச்சு. ஆனா இதில பார்த்தா எக் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இத அப்படியே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரலும் தள்ளுறாங்க. இந்த திருப்பி போடுறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே பாருங்களேன், அப்படியே கேக் அல்வா மாரி அப்படியே கட் பண்றாங்க. ஆ அத போட்டதுக்கப்புறம் அவங்களோட சாஸு. அதில வந்து சாஸ் இல்லாம எதுவுமே இல்ல. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டும் பார்த்தோம். ஜஸ்ட் லைக் ஒரு நூடுல்ஸ் ஃப்ளேவர் மாரி தான் இருந்துச்சு. See you in next video.